ஓகே, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதர சகோதரியாருக்கும் இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். அந்த நாள் கூட நம்ம இந்த ஆன்லைன் வாயிலாக கூடும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். நம்ம எப்போதும் கூட நம்ம செபித்து நம்ம இந்த வகுப்பின் மத்துவங்களாம் நம்ம செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்கு கூட நம்மளை கிருபையால கூட்டி சேர்த்துங்க நன்றி. ஆண்டவரே, மட்டுமாக அநேக காலை கற்றிருக்கிறோம். இன்னைக்கு கூட ஒரு சில காலை காற்றுகள் இருக்கிறோம். அதை காற்றுகளுக்கு நீங்கள் வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, ஸோ நான் போன சொல்கிறது போல் இந்த ராகங்கள், ஸ்கேல்ஸ், இந்த ட்ரை தியரியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி இன்னொரு ஜோன் மியூசிக்கில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற இன்னொரு விஷயம், அதை குறித்து தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள போகிறது என்ன அப்படின்னா, நம்ம நார்மல் டேர்மில் சொல்லணும்னா அண்டர்ஸ்டாண்டிங் ரிதம் அப்படின்னா என்ன, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை ப்ராப்பராக இங்கிலீஷில் அந்த வெஸ்டர்ன் மியூசிக்கில் எப்படி சொல்லுவாங்கன்னா டைம் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டு எந்த டைமில் எப்படி இருக்குது, அதனால் டைம் சிக்னேச்சர் ப்ராப்பராக வெஸ்டர்ன் மியூசிக்கில் யூஸ் பண்ணுற டைம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ரிதம் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இது ஏன் முக்கியம், தாளம் ஏன் முக்கியம்? ஸோ ஒரு மியூசிக் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு விஷயங்கள் முக்கியமாக, ஒரு மியூசிக்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் மெயினாக ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. இசை அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு விஷயம் என்னென்னா, ஒன்று ராகம், இன்னொன்று தாளம். ஓகே, ஸோ மியூசிக் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்று டியூன், இன்னொன்று பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுடைய இசை ராகமாகவும் இருக்கணும், தாளமாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், இனிமையாக இருக்கும். ராகமாக இருக்குது, தாளம் இல்லைன்னா என்ன தான் நல்லா வாசித்தாலும் அது கூடியதாக இருக்காது. ஏன்னா தான் நம்ம டைமிங்கில் தாளத்தில் கரெக்டாக வாசிச்சுட்டு டியூன் தப்பாக வாசிட்டாலும் கேட்குறது நல்லா இருக்காது. சில பேர் பாடும்பொழுது நம்ம அதை பார்க்கலாம். சில பேர் பாடுறவங்க பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு வாய்ஸ் இருக்கும், நல்ல டியூனில் பாடுவாங்க, சூப்பராக டியூனில் பாடுவாங்க. ஆனால் தாளத்தை சுத்தமாக விட்டுருவாங்க. கேட்குறது நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது. என்ன தான் நல்லா அழகாக பாடினாலும், நல்ல வாய்ஸ் இருந்தாலும் தாளத்தை விட்டுட்டு பாடினாங்க அப்படின்னா அது ஒரு கேட்குறதுக்கு இனிமையாக இருக்காது. அது ஒரு ஆக்வர்டாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும். என்னடா இது அப்படின்னு லிசன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்காது. அதே போல் ஒருத்தவங்க தாளமாக பாடுறாங்க, கரெக்டாக டைமில் எடுக்கிறாங்க, பாட்டெலாம் கரெக்டாக டைமில் எடுக்கிறாங்க, கரெக்டாக டைமிங் தாளத்தில் பாடுறாங்க, ஆனால் டியூன்லேயே பாடல. சீனா சி ஷார்ப் இருக்குது, டீனா டி ஃப்ளாட்டில் இருக்குது அப்படின்னு டியூன் இல்லாமல் பாடுறாங்க, ஆனால் தாளம் கரெக்டாக பாடுறாங்க. கேட்குறது நல்லா இருக்குமானா நல்லா இருக்காது. ஸோ அப்போ இசை அப்படின்னு சொல்லும்பொழுது மியூசிக்கில் ரெண்டு காரியங்கள் ரொம்ப முக்கியமானது. என்னென்ன அப்படின்னா, ஒன்று ராகம், இன்னொன்று தாளம். நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, ஸ்கேல்ஸ், நோட்ஸ், கார்ட் ஃபார்மேஷன், கார்டு இன்வர்ஷன், கார்டு ப்ரோக்ரஷன், இது எல்லாமே ராகம் பேஸ் பண்ணுது. ராகங்கள் அதை பேஸ் பண்ணி தான் அது எல்லாமே. இனிமேல் நம்ம பார்க்க போகிறது இந்த தாளத்தை பற்றியும் கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், இது ரெண்டுமே முக்கியம், இது ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. சரியா? ஸோ நம்ம அந்த டேர்மில் எப்படி சொல்லுவோம், அந்த டைம் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லும்போது ரிதம் நார்மலாக யூஸ் பண்ணுற வேர்டு. நம்ம கீபோர்டில் யூஸ் பண்ணுறப்ப ஸ்டைல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டைல்னு சொல்லுவோம், இல்லை பீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி டேர்ம் கூட சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரிதம், இந்த தாளம்னா என்ன, எப்படி நம்ம தாளத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது, இது என்ன தாளத்தில் இருக்குது, நம்ம எப்படி அந்த தாளத்தை கற்றுக்கொள்வதற்கோ இல்லை அந்த தாளம் போடுறதுக்கு என்ன செய்யணும், ஸோ அப்படின்ற விஷயம் நமக்கு இருக்கிறப்போ என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பாட்டு பாடுறோம் அப்படின்னா, இப்போ நம்மளே என்ன சொல்கிறப்போ சர்ச்லேயோ இல்லை வீட்லேயோ ப்ரேயர் மீட்டிங்லேயோ பாட்டு பாடும்பொழுது கை தட்டுவோம் இல்லையா, கிளாப் பண்ணி பாட்டு பாடுறோம். எதற்காக கைத்தட்டி பாட்டு பாடுறோம்? யாரை ஆன்சர் பண்ண பார்ப்போம், ஒரு 2-3 பேர். வை வி ஆர் கிளாப்பிங் வைல் வி ஆர் சிங்கிங். பாட்டு பாடும்போது எதற்காக கைத்தட்டுகிறோம், அதனால் நடப்பது என்ன? கொஞ்சம் ஆன்சர் சொல்லி வசுவா. டைமிங் மிஸ் ஆகாம பண்ணணும்னு, கரெக்டா ஒரு டெம்போல பண்ணணும்னு கைத்தட்டணும். ஓகே, ஸோ நம்ம கிளாப் பண்ணுறது எதுக்காகனா, யோசுவா சொல்கிறாரு நம்ம டைமிங்கில் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறார். வேறு யாருக்காவது வேறு ஐடியா இருக்கா, எதுக்காக கை தட்டுக்கிறோம்? ரெண்டாவது தேவனை மகிமைப்பட கைத்தட்டி ஆராதிக்கிறதுக்காக, மகிமைப்படுறதுக்காகவும் கைத்தட்டணும். ஸோ ஆண்டவர் மகிமைப்பதற்கு என்ன பண்ணுறோம், கைத்தட்டி பாடுறோம், டு மெயின்டைன் த டெம்போ.
மெல்வின் தேவனர் சொல்கிறாங்க. ஓகே, பீட்டு கரெக்டா வர்றது மாதிரி brother. ஆமாம், டு மெயின்டைன் த டெம்போ அண்ட் ரிதம் பீட் கரெக்டாக இருக்கிறதுக்கு. ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஸோ நம்ம இப்போ பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறப்ப கைத்தாளம் அப்படின்னு வாசிப்போம். கைத்தாளம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கிளாப் பண்ணுறது இல்லையா, ஸோ அதையும் கூட சொல்லலாம். இல்லைன்னா கையில் வச்சுக்கிட்டு இந்த டேமரின் இல்லை இந்த தட்டுறது சின்னதாக, ஸோ அதையும் கூட என்ன பண்ணலாம், கைத்தாளம் அதில் கூட மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்போ அதை வந்து கைத்தாளம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் போல தான் நம்ம கிளாப் பண்ணுறப்போ. இது பொதுவாகவே நம்ம எல்லாருமே செய்வோம். இப்போ வந்து கிறிஸ்தவன் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் எந்த மதம் இருந்தாலும் பாடும்பொழுது கை தட்டுவாங்க. மெயின் ரீசன் எதுக்காகனா அது வந்து ரிதம்காக தான் மெயின் ரீசன். அப்புறம் 2வது 3வது 4வது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அது டெம்போவில் இல்லை ரிதமில் இருக்கிறதுக்கு தான். சரி, அப்படி கை தட்டலைன்னா என்ன ஆகும், கை தட்டி பாடாமல் பாடினா என்ன ஆகும் அப்படின்னா பாட்டு திடீர்னு ஸ்பீடாக யாராவது பாடுவாங்க, திடீர்னு ஸ்லோவாயிரும். அப்போது என்ன ஆகும்னா அது கேட்குறதுக்கு ஒரு நல்லா இருக்காது இல்லையா. ஒரு கேட்குறது நல்லா இருக்கணும்னா அது ஒரு ப்ராப்பரான டைமிங்கில் வந்து அது ஒரு போயிட்டே இருக்கணும். இந்த கிராஜுவலாக அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு பீட்டும் அந்த லிரிக்ஸும். ஸோ யாரோட மைக் ஆன்ல நினைக்கிறேன், மைக் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ அப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கை தட்டுறோம். எதுக்கு அண்ணன் ரிதமில் வைக்கிறதுக்காக தான். கை தட்டி பாடலன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு டெம்போ அப்படிங்கிறது வந்து திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும், திடீர்னு குறையும். அது ஒரு ஸ்டேபிளாக இருக்காது. ஓகே, இது நல்ல வேர்டு, அது ஸ்டேபிளாக இருக்காது. ஃப்ளக்சுவேட் ஆகும் இல்லையா. ஸோ ஃப்ளக்சுவேட் ஆச்சுன்னாவே அது நல்லா இருக்காது. ஸோ எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் அந்த ஸ்டேபிளான ரிதமில் அதை பாடும்பொழுது தான் பாட்டு ஆரம்பத்துலேருந்து பாட்டு முடிகிற வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் எல்லாம் நம்ம கை தட்டுறோம். சில நேரம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து தாளம் போடுவோம். அதாவது தாளம் போடுறதுன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது இல்லை, அது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், ஒரு கவுண்டிங் பண்ணுவோம். ஒன்று மனசில் ஓடும், இல்லாட்டி நம்ம இங்கே இப்போ பஸ்ஸில் போகிற ஏதாவது பாட்டுக்காரனா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோன்னா நம்ம ஸ்னாப் பண்ணுவோம், இல்லை தொடையில் தட்டுவோம், இல்லை மேலே கம்பியில் தட்டுவோம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம். வீட்டில் இருந்தால் டேபிளில் தட்டுவோம், குச்சி தட்டுவோம். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக. என்னென்னா அது அந்த ரிதம் அப்படிங்கிறது அந்த பாடலை கேட்கும் பொழுதே நமக்கு அந்த தாளம் என்ன ஆகும், ஒன்று சொடக்கு போகிறதுலையோ இல்லை ஏதாவது தட்டலையோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து செய்வோம். ஸோ அப்போ அந்த கிளாப் பண்ணி நம்ம வந்து பாடுறோம். ஸோ இது என்ன சொல்கிறது, சில பேருக்கு வந்து கரெக்டாகவே கிளாப் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு தனியாக விட்டால் கிளாப் பண்ண தெரியாது, ஆனால் கூட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, கிளாப் பண்ணுவாங்க. மற்றவங்க கிளாப் பண்ணும்பொழுது இவங்களுக்கு கூட சேர்ந்து ஓரளவுக்கு டைமிங்கில் பண்ணிடுவாங்க. ஆனால் ரொம்ப ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே அவங்களுக்கு ரிதம் சென்ஸ் இருக்காது. அப்போ நல்லா வேணா கை தட்டும் பொழுது ரொம்ப படான்னு மாற்றி தட்டுவாங்க. நம்மளும் அப்படி பார்த்துருப்போம், ஒரு சிலரை பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம ப்ரேயர் மீட்டிங்கில் பார்த்துருப்போம். ரொம்ப அக்கடாக இருக்கும், நமக்கே நல்லா தெரியும், ஐயோ இவங்க கை தட்டுறது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு. அவங்கள்ட்ட கேட்டனாலும் சொல்லுவாங்க எப்படி தட்டுறதுன்னு தெரியலையே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருப்பா. அப்படி என்னென்னா அவங்களுக்கு அந்த ரிதம் சேர்த்துனா என்னவே டோட்டலாகவே இல்லைன்னு அர்த்தம், சரிங்களா. ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம ஓரளவுக்கு மெஜாரிட்டின்னு சொல்லும் பொழுது நம்ம தனியாக தட்ட முடியலனாலும் யாராவது தட்டும் பொழுது கூட சேர்ந்து என்ன பண்ணிடும், கரெக்டாக நமக்கு தட்டிடும். ஸோ அந்த மாதிரி இருப்போம். ஸோ அப்போ எல்லாருமே அந்த தாளம் வந்து கிளாப் பண்ணி போடுறப்ப இருக்கும். ஸோ தாளம் போடுறோம் ஒன்று, ஆனால் அந்த தாளத்தில் வித்தியாசம் இருக்குது. அந்த தாளத்தை எப்படி கவுண்ட் பண்ணுறோம் ஒரு டிஃப்ரென்ஸ், அது போகும்பொழுது தான் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம லேர்ன் பண்ணணும், சரியா. ஸோ நமக்கு தெரியணும். பட் ஜென்ரலாக அது இல்லாமல் நம்ம பாட்டு பாடுறப்ப என்ன பண்ணுறோம், நம்ம கிளாப் பண்ணி பாடிடுறோம். தாளங்கள் மாறினாலும் இப்போ 4/4 3/4 இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதை போல் பாட்டு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நம்ம பெருசாக அதை யோசிக்கிறது இல்லை, அதை கவுண்ட் பண்ணுறதில்ல. ஆனால் கரெக்டாக என்ன பண்ணுறோம், கிளாப் பண்ணிடுறோம். பட் அதை நம்ம ப்ராப்பராக படிக்கும் பொழுதோ இல்லை மியூசிக் வாசிக்கும் பொழுதோ அப்போ எடுத்து படிக்கிறப்ப தான் அதோடய வித்தியாசங்கள் என்ன, ஸோ என்ன அதில் வித்தியாசங்கிறது நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக நமக்கு வந்து என்ன சொல்லுவோம் டீ கோட் பண்ணுற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போது கிளாப் பண்ணுறோம். ஸோ இதை டைம் சிக்னேச்சரில் ரிதம் கவுண்டிங் அதில் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு 5 தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா 4/4 எப்படின்னு டைம் சிக்னேச்சர். இப்போ நமக்கு இந்த பாட்டு புஸ்தகங்கள்லாம் வருது இல்லையா, அதில் இப்போ வந்து முன்னாடிலாம் என்ன ஸ்கேல் அப்படின்லாம் போட்டிருக்காது. இப்போ வர பாட்டு புக் எல்லா பாட்டு புக்லேயுமே என்ன ஸ்கேலில் இருக்குது, அதோடைய ரிதம் 4/4 3/4 அது ஸ்டைல் நேமு டெம்போ இது 3மே நிறையா பாட்டு புஸ்தகத்தில் அவங்க பிரிண்ட் பண்ணியே கொடுக்குறாங்க. ஸோ அப்போ பார்த்துருப்போம் 4/4 3/4
இது என்னது அப்படின்ற ஒரு டவுட்டு நமக்கும். அது என்னென்னா கவுண்ட் பண்ணுற விதம். நம்ம எல்லா பாட்டும் ஒரே மாதிரி கவுண்ட் பண்ணுறதில்ல, டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி 4/4 என்ன? ஸோ நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா 4/4 அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம 4/4 கவுண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இந்த இருக்கு இல்லையா, இப்போ இந்த நிறையா போட்டிருக்கேன் 4/4 3/4 கீழே இருக்க நம்பர் அது வேறு ஒன்று குறிக்கும். அதை நம்ம தனியாக தான் பார்ப்போம். ஏன்னா இது ப்ராப்பராக மியூசிக் ஷீட், அதாவது பியூர் வெஸ்டர்ன் படிக்கிறப்ப அதில் டீட்டெயில்ஸாக இருக்கும். பட் இதில் நமக்கு வேண்டாம். ஸோ இதில் நமக்கு சிம்பிளாக பார்க்கணும், மேலே இருக்க நம்பர் மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சு. ஏன்னா மேலே இருக்க நம்பர் தான் எத்தனை வாட்டி வரும். இப்போ 4/4 மேலே 4 இருக்கா, அதுதான். அப்போ 4/4 கவுண்ட் பண்ணுவோம். 3/4 மேலே 3 இருக்கா, அப்போ 3/3 கவுண்ட் பண்ணுவோம். அடுத்து 2/4 மேலே 2 இருக்கா, 2/2 கவுண்ட் பண்ணுவோம். அப்புறம் 6/8 6 இருக்கா, 6/6 கவுண்ட் பண்ணுவோம். அப்புறம் 7/8 7/7 கவுண்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ மேலே இருக்க நம்பர் தான் நமக்கு முக்கியம், அதுதான் கவுண்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ 4/4 அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ ஒரு பாட்டை பாடுறாங்க அப்படின்னா நம்ம கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறோம். பாட்டு ஆரம்பிக்கிறப்ப கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறோம்னா பாட்டு முடிகிற வரைக்கும் அந்த கிளாப் போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ பாட்டு பாடுறப்போ இது பாடுவோம். பட் கவுண்ட் பண்ணும்பொழுது எப்படி கவுண்ட் பண்ணோம்? இப்போ கிளாப் பண்ணோம் இல்லையா, ஒரு கிளாப்புக்கும் கவுண்ட் பண்ணோம்னா 1 2 3 4 5 6 7 8 இப்படி கவுண்ட் பண்ணோம்னா 140 200 300 அந்த மாதிரி போகும். ஓகேவா? எப்படின்னா இப்போ 1 2 3 4 அப்படியே போயிட்டே இருக்கும். சரி. ஆனால் அந்த 4/4 அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு பேட்டர்னில் கொண்டு வரப்போ என்ன ஆகும்னா நம்ம எப்படி கவுண்ட் பண்ணோம்னா 1 2 3 4 4க்கு அப்புறம் 5 கவுண்ட் மாட்டோம், 4க்கு அப்புறம் திரும்ப 1 வந்துடும். அப்போது 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 இப்படின்னு பாட்டு முடிகிற வரைக்குமே இந்த தாளம் போயிட்டே இருக்கும். ஸோ தாளத்தை குறித்து இன்னொன்று என்னென்னா, இந்த தாளம் எங்கேயுமே நிற்காது. பாட்டு அங்கங்கே நின்று வரும், பாட்டில் அங்கங்கே கேப் இருக்கும், ரெஸ்ட் இருக்கும். ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு 3 கவுண்ட் ரெஸ்ட் இருக்கும். அதுபோல் கேப்ஸ் இருக்கும் பாட்டு லிரிக்ஸில், அந்த டியூனில் இருக்கும். ஆனால் தாளம் அப்படிங்கிறது எங்கேயுமே நிற்காது. அது ஆரம்பிச்சிச்சுன்னா முடிகிற வரைக்கும் ஒரே ஈவன் ஸ்பீடில் அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஓகே. இப்போ ஒரு பாட்டு ஆரம்பிக்கிறாங்கன்னா அது கடைசி வரைக்கும் போயிட்டே தான் இருக்கும். நடுவில் சில இடத்துல வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் இருக்கும். இப்போ ஒரு வார்த்தை பாடி முடிக்கிறோம் அப்படின்னா ஒரு 4 பார், அதாவது ஒரு 4 கவுண்ட்டு 2 கவுண்ட்டு ரெஸ்ட் இருக்கும். ஆனால் கை தட்டிகிட்டே தான் இருப்போம். லிரிக்ஸ் தான் பாட மாட்டோம் மொழியே. கிளாப் பண்ணுறது எங்கேயுமே என்ன பண்ணாது, நிற்காது. நம்ம கவனித்து பார்த்தா தான் தெரியும். ப்ரேயர் பண்ணுறப்ப கிளாப் பண்ணோம்னா கடைசி வரைக்குமே முடிகிற வரைக்கும் என்ன பண்ணுவோம், கிளாப் பண்ணும். எங்கேயுமே கிளாப் நிப்பாட்டுவோம்னா நிப்பாட்ட மாட்டோம். ஸோ இந்த ரிதம் அப்படி தான். ரிதம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சுன்னா ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் அந்த ரிதம் போயிட்டே தான் இருக்கும். நடுவில் லிரிக்ஸ் இருக்கும், லிரிக்ஸ் இல்லாமல் ரெஸ்ட் இருக்கும், சைலன்ஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்குமே ஒழிய. ஆனால் அந்த ரிதம் அப்படிங்கிறது போயிட்டே தான் இருக்கும். சரி. அப்போ 4/4 அப்படின்னா நம்ம அந்த பாட்டு 4/4 கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 1 2 3 அப்படி கவுண்ட் பண்ணுவோம். 3/4 அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் அந்த மேலே இருக்க நம்பர் தான் முக்கியம். ஸோ 3/3 கவுண்ட் பண்ணும். அப்போது 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 ஸோ இது போல் 3/3 நம்ம என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணணும். 2/4 அப்படின்னு சொல்லும்போது 2/2 கவுண்ட் பண்ணுவோம். 1 2 1 2 1 2 ஸோ அந்த மாதிரி பாட்டு ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுவோம். 6/8 ஸ்லோ சாங்ஸ் இருக்குல்ல, ஸ்பீட் சாங்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 ஸோ இது போல் நம்ம கவுண்ட் பண்ணோம். ஓகே. ஸோ அதே போல் 7/8 அப்படிங்கிறது 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 ஸோ இது போல் இந்த 7/8 நம்ம கவுண்ட் பண்ணோம். நம்ம இன்னும் சில கவுண்டிங்ஸ் இருக்குது. பட் அதிகமாக எல்லா பாட்டும் இந்த 5 இதில் அடங்கிடும். ஏதோ ஒரு சில பாடல்கள் தான் இந்த 7/8லையும் இருக்கும், நிறையா பாடல்கள்லாம் இல்லை. இந்த ஃபஸ்ட்டு 4 தான், 4/4 3/4 2/4 6/8 இதில் தான் பார்த்திங்கன்னா நிறையா பாடல்கள், ஆல்மோஸ்ட் 90% மேலே எல்லாமே இதில் வந்துடும். ஒரு சில கீர்த்தனைகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பழைய பாடல்கள் தான் இந்த 7/8ல் இருக்கும். எப்பயுமே ரொம்ப ரேராக தான் அந்த சாங்ஸ் இருக்கும், கொஞ்சம் ரொம்ப கம்மி தான். சரி. ஸோ அதே போல் இப்போ 4/4 அப்படின்னு சொல்கிறப்போ 4/4 இந்த 4/4 அப்படிங்கிறது ஸ்டைலை குறிக்கிறதல்ல. இது ஒரு ஜென்ரலாக கவுண்டிங், அதாவது பாட்டை எப்படி கவுண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தது தான். இப்போ சொன்னேன் இல்லையா 1 2 3 4 அது போல் 4/4 கவுண்ட் பண்ணுவோம். இதில் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதாவது ஸ்டைல்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ கீபோர்டில் பார்த்தீங்கன்னா பேலட் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும், டான்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும், டிஸ்கோன்னு ஒரு செக்ஷன் இருக்கும், இன்னும் நிறையா இருக்கும். ஓகே. ட்ரான்ஸு அது நிறையா இருக்கும். அப்போ அந்த 4/4 அப்படின்னு சொல்லும்போது டான்ஸ், டிஸ்கோ, ட்ரான்ஸு,
பேலடு எல்லாமே 4/4 வரும் நிறையா 4/4. ஸோ 4/4 ஒரு காமன் டைமிங், நிறைய பேர் யூஸ் பண்ணுற ரொம்ப காமன் டைமிங், கொஞ்சம் லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியான டைமிங். அதனால் நிறையா பார்த்தீங்கன்னா 4/4 இருக்கும். சரி, அப்போ 4/4 ஏதோ ஒன்று தான், டான்ஸ் மட்டும்தான் அப்படின்னு இல்லை. பேலடு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன் என்னென்ன இருக்குது. பேலடு, டான்ஸு, ராக்கு, டிஸ்கோ, பாப்பு, ஹிப்ஹாப், இது எல்லாமே 4/4 இருக்கும். அதே போல் 3/4 அப்படின்னு சொல்லும்பொழுது வால்ஸ், நம்ம நிறைய பாடல்கள் வந்து அந்த 3/4 நிறையா இருக்குது. ஓகே, நம்ம இந்த மறவாம் நினைத்திரையா பாட்டு இன்னும் நிறையா பாடல் பார்த்தீங்கன்னா 3/4 இருக்கும். ஸோ அது எல்லாமே வால்ஸில் வரும். இன்னும் கொஞ்சம் ஜாஸ் நிறையா இருக்குது, பட் ரொம்ப நிறையா இல்லை, 3/4 அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 6/8 அப்படின்றப்போ உங்கள் கீபோர்டில் யமஹாவில் பார்த்தீங்கன்னா 6/8 மாடர்ன் அப்படின்னு ஒரு பீட் இருக்கும். 6/8 மாடர்ன். அதே போல் ஸ்லோ ராக் அப்படின்னு ஒரு பாருங்க, இதெல்லாமே 6/8 இருக்கிற பாடல்களுக்கு அந்த ரிதம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அதே போல் 2/4 அப்படின்னு சொல்லும்போது ப்ளூ கிராஸ் அப்படின்னு இருக்கும். அதே போல் கண்ட்ரி 2/4 அப்படின்ற ஸ்டைல் இருக்கும். இந்த ஸ்டைலுக்கு நமக்கு வந்து எடுக்க ரொம்ப முக்கியம். ஸோ முதலாவது நம்ம என்ன சூஸ் பண்ணோன்னா 4/4னா அந்த 4/4 ரிதம் கரெக்டாக போட்டால் தான் கரெக்டாக பாட முடியும், நல்லாயிருக்கும். இப்போ 4/4 பாட்டுக்கு 3/4 போட்டால் பாட முடியுமானா முடியாது, ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும், செட் ஆகாது, உட்காராது. ஸோ அப்போ கரெக்டான இந்த டைம் சிக்னேச்சரை சூஸ் பண்ணணும். அடுத்தது என்ன சூஸ் பண்ணால் கரெக்டான அதை ஸ்டைலை சூஸ் பண்ணணும். ஸோ டான்ஸுங்கிறது ஒரு ஸ்டைல், ராக்குங்கிறது ஒரு ஸ்டைல், டிஸ்கோன்றது ஒரு ஸ்டைல். அப்போ 4/4 பாட்டுனா எல்லா 4/4லையும் பாடலாம் அப்படி கிடையாது. பாடலான்னா அந்த டைமிங் கரெக்டாக இருக்கும், ஆனால் அந்த ஸ்டைல் கொஞ்சம் மாறனால நமக்கு அந்த கரெக்டாக ராக் பாட்டுக்கு ராக் பீட் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அந்த பாட்டோடைய என்ன சொல்கிற அந்த ஃபீல், அதோடைய எசன்ஸு, அதோடைய எமோஷன்ஸ், இது எல்லாமே கேரி ஆகும் இல்லையா. ஸோ அப்போ கரெக்டான அந்த ஸ்டைல் நமக்கு சூஸ் பண்ணும்போது தான், அப்போது முதல்ல அந்த 4/4 3/4 அதை கரெக்டாக சூஸ் பண்ணணும். அது மாத்திரம் அடுத்தது அந்த ஸ்டைல் எந்த ஸ்டைலுங்கிறது நம்ம சூஸ் பண்ணி பாடும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில பேர் சொல்லுவாங்க 4/4 அப்படின்னா ஸ்லோ பாட்டு, 2/4 அப்படின்னா ஸ்பீட் பாட்டு. அப்படி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? காமெண்ட் பண்ணுங்களேன். 4/4னா ஸ்லோ பாட்டு, 2/4னா ஸ்பீட் பாட்டு அப்படின்னு. ஓகே, ஸோ சில பேர் வந்து அந்த ஒரு சொல்கிறது உண்டு, 4/4னா ஸ்லோ பாட்டு, 2/4னா ஸ்பீட் பாட்டு. அப்படி கிடையாது ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா இந்த 4/4, 2/4, 3/4 இது எல்லாமே பாட்டை எப்படி கவுண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தானே ஒழிய பாட்டோடைய ஸ்பீடை பொறுத்து கிடையாது. டெம்போங்கிறது வேறு, ஓகே, டைம் சிக்னேச்சர் ஸ்டைலுங்கிறது வேறு. அப்போ 4/4 அப்படின்றத எடுக்கிறப்ப நம்ம 4/4 கவுண்ட் பண்ணோம். இதில் 4/4 ஸ்லோ பாட்டு இருக்குது, ஸ்பீட் பாட்டு இருக்குது. அதே போல் 2/4லையும் ஸ்லோ பாட்டு இருக்குது, ஸ்பீட் பாட்டு இருக்குது. சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும் பொழுது ஓகே, ஸோ அது வந்து எதுக்காக சொல்லுவாங்க அப்படின்னா 2/4 கவுண்ட் பண்ணுறப்போ 1 2 1 2, ஸோ அவ்வளோதான், 2 பீட் தான் வரும் அதில். அப்போ அதிகமான பாடல்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக அப்படின்றக்கிறப்போ 2/4 இருக்குது. ஆனால் அதே மாதிரியே ஸ்பீட் பாட்டு 4/4லையும் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஸோ இப்போது 4/4 பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டு இருக்கு இல்லையா, தேவையெல்லாம் சந்திக்கும் தெய்வம் ஏகோவா ஈரே. ஸோ இது 4/4 தான். அதே போல் எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, அதுவும் 4/4 தான். அதே போல் ராக் சாங் ஏதாவது ஒரு ராக் சாங் எடுத்துட்டாலும் கூட அது என்ன தான் 4/4 தான் வரும். ஸோ அப்போ 4/4 சொல்லும் பொழுது அது பாட்டோடைய ஸ்பீடை பொறுத்தல எப்படி கவுண்ட் பண்ணுறோம், 1 2 3 4 1 2 3 4 கவுண்ட் பண்ணுவோம். அப்போ 4/4 ஸ்பீடு இருக்குது, ஸ்லோவும் இருக்குது. அதே போல் 2/4 பீட்லேயும் கூட பார்த்தீங்கன்னா ஸ்லோ பாட்டு இருக்குது, ஸ்பீட் பாட்டு இருக்குது. இப்போ வாட் அ ஃப்ரெண்ட் ஹேவிங்கில் ஒரு ஆங்கில பாடல் இருக்கும், வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ் தாரா. ஸோ இங்கிலீஷ் பாட்டு அது 2/4 தான், 1 2 அது மாதிரி 2 கவுண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதே போல் எகோவா தேவனுக்கு 1000 நாங்கள், ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். ஸோ அதுவும் 2/4 தான். அப்போது ஆனால் 2/4ங்கிறது 1 2 1 2 அப்படின்னு வரும்.
ஸோ அப்போ அதிகமான பாடல் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுலேயுமே ஸ்லோ பாட்டு இருக்குது. அதிகமாக ஸ்பீட் பாட்டு அதில் இருக்குது. அதே நேரத்தில் அதே ஸ்பீடில் பாடுற பாட்டு 4/4 இருக்குது. அப்போ நம்ம காமனாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த டைம் சிக்னேச்சர்னு சொல்லும்பொழுது பாட்டை எப்படி கவுண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்ததானே ஒழிய பாட்டோடைய ஸ்பீடை பொறுத்தது இல்லை. நான் இன்னொன்று ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டைம் சிக்னேச்சர் 4/4 டைம் சிக்னேச்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நோட் எடுத்துக்கோங்க. நோட் எடுத்து 1 2 3 4 1 2 3 4 ஒரு லைனுக்கோ 2 லைனுக்கோ கேப் விட்டு நான் ஒரு ஷேர் பண்ணுறேன், இருங்க, பார்த்துட்டு கூட எழுதலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ இதில் வந்து 1 2 3 4 1 2 3 4 3 1 2 3 4 இருக்குது. உங்களுக்கு பேஜில் எத்தனை வருதோ ஒன்று போட்டுக்கோங்க, சரியா? ரெண்டு வாட்டி வருதோ 3 வாட்டி வருதோ, 2 வாட்டி வந்தால் கூட ஓகே தான். 3 தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கவுண்ட் பண்ணுறது. எழுதியாச்சா? ஸ்டோர் லைன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் அதை ப்ளே பண்ணுறேன். இது வீடியோ ஆக்சுவலாக ப்ளே பண்ணும் பொழுது கரெக்டாக 4 3 2 1 அந்த மாதிரி வந்துட்டு 1ல் 1 ஆரம்பிக்கும். 1 2 வரப்போ அந்த பென் நவுந்துக்கிட்டே போகும். 1 2 3 4 1 2 3 4 நவுந்துக்கிட்டே போகும். நீங்களும் அதுக்கு ஏற்றது போலவே உங்கள் நோட்டில் வந்து கவுண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்க, சும்மா என்னை எடுத்தோடனே அங்கேயும் பார்த்துட்டு கவுண்ட் பண்ணுறது இதாக இருக்கும், சரியா? ஸோ நான் ஜஸ்ட் ஒரு தடவை ப்ளே பண்ணுறேன், பார்த்துட்டு 2வது வாட்டி அதோடு சேர்ந்து கவுண்ட் பண்ணணும், சரியா? ஓகே, ஸோ நான் திரும்ப ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணுறப்போ நீங்கள் வந்து அந்த டைமிங்கோடு சேர்ந்து ஜஸ்ட்டு பெண்ணை வச்சுட்டு 1 2 3 4 அதை வந்து கவுண்ட் பண்ணுங்கள், சரியா? இப்போ ப்ளே பண்ணுறேன் திரும்ப. 3 2 1. ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது இந்த வீடியோவோட கவுண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி உங்கள் கீபோர்டில் 8 பீட் பேலட் நம்ம எக்ஸசைஸ்க்கு வாசித்தோம் இல்லையா? ஸோ அந்த ரிதமை ப்ளே பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு பீட் வரும் பொழுதும் இது போல் எழுதி நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும். ஸோ கவுண்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து 2 விஷயம். ஒன்று இன்டர்வல், அதாவது 1 1க்கு அப்புறம் 2, அப்போ 1க்கும் 2க்கும் நடுவில் இன்டர்வல் இருக்குல்ல, அந்த இடைவெளி. அப்புறம் 2க்கு அப்புறம் 3, 2க்கும் 3க்கும் நடுவில் இடைவெளி. இந்த இடைவெளி ஈவனாக இருக்கும். ஸோ அதை கவுண்ட் பண்ணும் பொழுது தான் நமக்கு பாட்டு அந்த டீகோட் பண்ணும் பொழுதோ அந்த கவுண்டிங் பண்ணும் பொழுதோ நமக்கு ரொம்ப அது ஈஸியாக இருக்கும், சரியா? ஸோ இன்னொரு சாங் கூட நான் எடுத்து போட்டு காட்டுறேன். ஓகே, அப்போ இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ ஒரு பாட்டு வந்து எல்லா பாட்டும் 1ல் தான் ஆரம்பிக்குமானா அப்படி கிடையாது. எல்லா பாட்டும் 1ல் தான் ஆரம்பிக்கும்னு சொல்ல முடியாது. 1ல் ஆரம்பிக்கலாம், 2ல் ஆரம்பிக்கலாம், 3ல் ஆரம்பிக்கலாம், 4ல் ஆரம்பிக்கலாம், 1.5ல் ஆரம்பிக்கலாம், 2.5ல் ஆரம்பிக்கலாம், 3.5 4.5 அப்படி கூட ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போ வந்து பிகினில் நம்ம இப்போ சில பாட்டு பார்க்குறது எல்லாமே 1ல் ஆரம்பிக்கிற பாட்டு தான் நம்ம எக்ஸசைஸ்க்கு பார்க்குறது. ஆனால் எல்லா பாட்டுமே அப்படி இருக்குமானா கிடையாது. ஸோ இதை நம்ம தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பாடல்கள்லாம் பார்க்கும் பொழுது நம்ம அதை என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். ஆனால் எல்லா பாட்டுமே 1ல் தான் ஆரம்பிக்குமானா கிடையாது. அது அந்த கம்போசர் வந்து எப்படி பண்ணுறோம் அதை பொறுத்து தான். ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணுறவங்க, டியூன் பண்ணுறவங்க அந்த ராகத்தை பொறுத்து, அவங்க கம்போஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அது எங்கே வேணால் இருக்கும். 1லேயும் இருக்கலாம், இல்லை 2 3 4 இல்லை 1 1/2 2 1/2 அது போல் நடுவில் கூட என்ன பண்ணலான்னா ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த தேனினி மயிலும் பாட்டு இருக்குது. நம்ம சிலபிள் பிரிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் இந்த பாட்டுமே. ஓகே, ஸோ அந்த பாட்டுக்கு இப்போ என்னென்னா நம்ம வந்து டைமிங்கில் எழுத போகிறோம் இந்த பாட்டை வந்து டைமிங்கில். ஸோ அது எப்படி எழுதணும் அப்படின்னா, ஒரு ஷீட்டில் இப்போ 1 2 3 4 எழுதணும் இல்லையா? அது போல் ஸ்பேஸ் விட்டு ஒரு 10 லைனோ 12 லைனோ ஏன்னா பாட்டு எவ்வளோ வருதோ அது வரைக்கும். ஸோ அது மாதிரி நம்ம வந்து 1 2 3 4 போட்டுக்கலாம்.
சரியா? ஸோ எப்படின்னா இப்போ இதில் நான் காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்கா, ஒரு பேஜ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது மாதிரி ஞாபகம்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். எழுதிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நமக்கு இப்போ எடுத்த உடனேயே நம்ம முழு பாடல்லையுமே வந்து 1 2 3 ஃபுல்லாகவே எழுதுறது கஷ்டம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாட்டு இருக்குது, எவ்ரி ஒன், அதாவது 1 2 3 4 1 2 3 4 அது போல் 1 வருது. அப்போ எவ்ரி ஒன் வரப்போ இது எந்த லிரிக்ஸ் வருது அதை முதல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோன்னா அப்புறம் 2 3 4 அப்புறம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் அந்த கேப். ஸோ அப்போது இந்த தேனினு மயிலும் பாட்டாக பாடுறப்போ அப்படியே போகுது. இதை சில நம்ம என்ன பண்ணோன்னா, அப்போது லிரிக்ஸாக நம்ம பார்க்குறப்போ தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே அதை இப்படி பார்க்கும்பொழுது ஓகே இந்த லைன் இங்கே ஆரம்பிச்சிங்க முடியுதா, அப்போது டைமிங்கும் இங்கே ஆரம்பிச்சிங்க முடியுது அப்படின்ற மாதிரி நமக்கு ஐடியா இருக்கும். அப்படி கிடையாது. ஸோ டைமிங் அப்படியே நம்ம எழுதும் பொழுது தான் தெரியும் எங்கே வார்த்தை கட் ஆகுது, ஒரு வேர்ட் கூட கட் ஆகிருக்கும், அது நம்ம எழுதும்போது நமக்கு தெரியும். சரி ஓகே. ஸோ நம்ம இப்போ தேனி மயிலும் இயேசுவின் நாமம் இருக்குது. எவ்ரி ஒன் வரும்பொழுது இப்போ தேன் அப்படிங்கிறது 1ல் ஆரம்பிக்கும். ஓகே 1 2 3 4 எழுதிக்கணும் ஒரு பேஜ் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு 1 வரும்பொழுது தேன் அப்படிங்கிறது வரும். அடுத்த 1 வரப்போ எந்த சிலபிள் வருது, நம்ம சிலபிள் தான் இப்போ வச்சுக்கோம், எந்த சிலபிள் வருது, இப்போ தேனினி மயிலும் வருதா, இல்லை இயேசுவின் நாமம் ஏஸ் அந்த சிலபிள் வருதா, கரெக்டாக அந்த 1க்கு மேலே அந்த சிலபிள் எழுதணும். அடுத்த 1 வரும்பொழுது என்ன, இது போல் எவ்ரி 1 வரும்பொழுது எந்த சிலபிள் வருது அப்படின்றத நம்ம 1க்கு மட்டும் எழுத போகிறோம். அப்புறம் ஆக்சுவலாக ஃபுல்லாக எழுதுவோம், பட் எவ்ரி 1க்கு மட்டும் எழுதிட்டு அப்புறம் நம்ம சாங் ஃபுல்லாகவுமே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ திரும்ப சொல்கிறேன், ஒரு பேப்பரில் 1 2 3 4 1 2 3 4 அந்த மாதிரி லைன் விட்டு ஒரு 8 லைனோ ஒரு 10 லைனோ இருக்க மாதிரி சாங் வர வரைக்கும் எழுதிட்டு அதில் எவ்ரி ஒன் ஃபஸ்ட்டு 1 1 2 3 4 அப்புறம் அடுத்து செகண்ட் 1 தேர்ட் 1 ஃபோர்த் 1 இப்போ எவ்ரி 1 வரப்போ எந்த சிலபிள் வருது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணோம், பாட்டு ஃபுல்லாகவுமே நம்ம வந்து எழுத போகிறோம். சரியா? நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன், அதை பார்த்து கூட எழுதலாம். சரி ஓகே. அப்போ நீங்கள் எழுதிக்கோன்னு நினைக்கிறேன். சிலபிள் பிரிச்சிருப்பீங்க, அதனால் எழுத வேண்டாம். ஒரு ஷீட்டில் இந்த 1 2 3 4 மட்டும் எழுதிக்கோ. ஸோ இந்த மாதிரி இப்போ இருக்கு இல்லையா, ஸோ 1 2 3 4 1 2 3 4 நான் வந்து 4 செட்டு இருக்குது. ஸோ 4 இல்லை 2 உங்களுக்கு பேஜில் எத்தனை வருதுனால கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கோங்க, கிட்ட எழுதாமல். ஏன்னா நம்ம வார்த்தை எழுதுவோம், லிரிக்ஸ் அந்த எழுதுவோம் எந்த சிலபிள் வருது அப்படின்னு. ஒரு 8 லைன் இல்லை ஒரு 10 கூட எழுதிக்கோங்க. ஓகே. இல்லை பார்த்தீங்கன்னா அந்த நம்ம தேனி மயிலும் சிலபிள் பிரித்து இருக்குது, மேலே அந்த 1 2 3 4 நீங்கள் அதில் மாதிரியே இருக்குது. இப்போது நல்லா இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணுறப்போ முதல் தடவை நீங்கள் எழுத வேண்டாம், ஜஸ்ட்டு கவனிங்க, பாட்டையும் கவனிக்கணும், அந்த 1 2 3 4 பென் மூவ் ஆகிறதையும் கவனிக்கணும். சரியா? ஸோ ரெண்டையுமே கவனிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு தேன் அப்படிங்கிறது முதல்ல தேன் ஆரம்பிச்சிடும், முதல்ல 1ல் 1 2 3 4 அடுத்த 1 வரப்போ என்ன வருது, அடுத்த 1 வரப்போ என்ன வருது, ஜஸ்ட்டு ஒரு தடவை சும்மா ப்ளே பண்ணுறேன், ஜஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள். செகண்ட் டைம் ப்ளே பண்ணுறப்ப ரிப்பீட்டாக ப்ளே பண்ணுவேன். ஸோ அப்போ நீங்கள் அங்கங்கே எவ்ரி ஒன்று நீ லிசன் பண்ணி என்ன பண்ணலாம், எழுத ஆரம்பிக்கலாம். எழுதுகிறப்ப மோஸ்ட்லி பென்சில் இருந்தால் பென்சில் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா சப்போஸ் மிஸ்டேக் பண்ணால் மாற்றுறதுக்கு இதாக இருக்கும். சரியா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு சும்மா ப்ளே பண்ணுறேன், எவ்ரி ஒன் ஜஸ்ட்டு சும்மா மனசில் சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகே இந்த 1 இங்கே வருது, கீழே லிரிக்ஸ் இருக்கனால அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்கும். ஓகே. ஸோ செகண்ட் டைம் தான் எழுதணும், ஃபஸ்ட் டைம் எழுத வேண்டாம். ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே அதை தேடிய நாடி ஓடிய வருவின் திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி 1 வரும்போது எந்த சிலபிள் வருது. கொஞ்சம் மேபி ஸ்பீடாக ஓடுறனால கொஞ்சம் இது பண்ணலாம். நான் திரும்ப நான் ப்ளே பண்ணுறேன். சரியா? ஸோ திரும்ப நான் வந்து ப்ளே பண்ணுறேன். அதே போல் லிரிக்ஸை மாற்றி எழுதிட வேண்டாம். அப்போ தேன் போட்டு அப்புறம் 2 லைனை மாறி அப்படி எழுதிட வேண்டாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக லிசன் பண்ணுங்கள். இப்போ இந்த பல்லவி மட்டும் ப்ளே பண்ணும், சரணலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இந்த பல்லவி மட்டும் தேனுங்கிறது 1ல் ஆரம்பிக்குது. அப்போது நீங்கள் 1க்கு மேலே தேன் சிலபிள் அதை எழுதிக்கலாம். ஓகேவா?
ரெண்டாவது சிலபிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ளே பண்ணிவிட்டு அந்த ஒரு லைன் மட்டும் நான் சொல்கிறேன், அடுத்த லைன் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒன் பார்த்தீங்கன்னா இயேசுவின் இருக்க அந்த அடுத்த ஒன்றில் வரும். திரும்ப ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். 4 1 2 3 4 1 ஸோ வருதா, இயேசுவின் நாமம் திவ், அடுத்த ஒன்றில் திவ். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் ப்ளே பண்ணுறேன், ஒரு 2-3 டைம்ஸ் ப்ளே பண்ணுறேன். நீங்கள் அப்படியே பொறுமையாக லிசன் பண்ணி இந்த பல்லவி முழுசுமே எங்கெங்கெல்லாம் ஒன்று வருதோ ஒன்று மட்டும் 2 3 4லாம் எழுத வேண்டாம். எவ்ரி ஒன் வரும்பொழுது என்ன சிலபிள் வருது அதை மட்டும் எழுதிடுங்க. சரியா, புரிஞ்சிச்சா? ஸோ பாட்டை லிசன் பண்ணி இப்போ 1 2 3 4 எழுதிருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஒன், அப்புறம் செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், எவ்ரி ஒன் வரும்பொழுது இந்த பாட்டில் இருக்க எந்த சிலபிள் வருது, ஸோ அதை மட்டும் எழுதுங்க. ஸோ எனக்கு ரிப்பீட்டாக ப்ளே பண்ணுறேன். ஓகே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடிய நாடி ஓடிய வருவின் திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடிய நாடி ஓடிய வருவின் திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடிய நாடி ஓடிய வருவின் திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. எழுதியாச்சா? எழுதியாச்சு. யாராவது எழுதுறீங்கன்னா சொல்லுங்கள், இன்னும் 2 தடவை ப்ளே பண்ணுறேன். யாராவது எழுதிட்டுருக்கிறீங்க அப்படின்னா, இல்லைன்னு நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ எழுதிட்டுருக்கிறேன், ட்ரை பண்ணுறேன், இன்னும் 1 2 மீதி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அப்படி இருக்கிறீங்க யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் திரும்ப தடவை ப்ளே பண்ணுறேன், இல்லைன்னா நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஆன்சர் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரியே தேன் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றில் தேன் ஆரம்பிக்குது. அடுத்து அடுத்த ஒன்றில் இயேசுவின் இருக்குல்ல, அந்த சிலபிள் மட்டும். திவ்ய, அந்த திவ் அப்படிங்கிற அடுத்த ஒன்றில் வருது, 3வது ஒன்றில். அடுத்த ஒன்றில் மதுரமா இருக்குல்ல, அந்த அடுத்த ஒன்றில் தேடியே, அந்த இதில் சிலபிள் தே. அடுத்த ஒன்றில் ஓடியே இல்லை, அந்த சிலபிள் மட்டும். அடுத்த ஒன்றில் திருச்சபையில் இருக்கிற இந்த அப்படிங்கிற சிலபிள். அடுத்த ஒன்றில் யானோ இருக்குல்ல, இந்த ரே. இப்போ இந்த தேனி அந்த பாட்டு ரிப்பீட் தான் ஆகுது. ஸோ டைமிங் அதே தான் நம்ம ரிப்பீட் ஆகும், இருந்தாலும் பார்க்கலாம். ஸோ ஒன்றில் தே வரும், இயேசுவின் ஓகே. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி எழுதும் பொழுது இப்போ நீங்கள் அந்த லிரிக்ஸை பார்த்தா தான் தெரியும். இப்போ செகண்ட் லைன் இருக்குல்ல, திவ்ய மதுரமா மே, திவ்ய மதுரமா மே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒன்றில் ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த பாரில் ஒன்றில். அப்போ ப்ளே பண்ணும் பொழுது கார்டு அப்ளை பண்ணுறது இல்லை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணுமா, இந்த மாதிரி டைமிங் நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் கரெக்டாக நம்ம கார்டு எங்கே சேஞ்ச் பண்ணணும், எங்கே வருது, அதான் ரொம்ப முக்கியம், கவுண்டிங் ரொம்ப முக்கியம். அப்போ திவ்ய மதுரமாமே என்ன டக்கு நாங்கள் திவ்யாவில் ஆரம்பித்து மேலே முடியும், அப்படி இல்லை. திவ்ய மதுரமாமே அடுத்த ஒன்றுக்கு போயிடுது, அடுத்த பாருக்கு போயிடும். ஸோ அப்போ இந்த மாதிரி டைமிங் நம்ம பிரித்து நம்ம வந்து பார்க்கும்பொழுது தான் ஒரு டீகோட் பண்ணுற மாதிரி
நமக்கு வந்து ஒரு லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அப்போ இந்த பாட்டிலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் சரணங்கள்லாம் இருக்குது. சரியா? நான் அந்த வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்குது, நான் லிங்க்கை வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். சரியா? இந்த பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் அதே போல் நீங்கள் வந்து பிரிக்கணும். நன்றியால் துதிப்பாடு, நன்றியால் துதிப்பாடு. ஸோ லிரிக்ஸும் நான் அனுப்புகிற வேண்டாம், எழுதிக்கோங்க. ஒர்க் ஷீட்டும் இருக்கும், வீடியோ லிங்க்கும் நான் அனுப்புகிறேன். சரியா? இதே போல் வீடியோ இருக்கும், மேலே 1 2 3 4 இதே போல் தான் இருக்கும். அந்த பாட்டும் 1ல் தான் ஆரம்பிக்குது. நன்றியால் நன் அப்படிங்கிறது 1ல் தான் ஆரம்பிக்கும். நன்றியால் துதிப்பாடுமே லிரிக்ஸ் பிரிச்சுருக்கோம் இல்லையா, நான் கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா ஓகே. ஸோ அப்போ அந்த நன் தான் முதல்ல ஆரம்பிக்கும், அடுத்தடுத்த 1ல் என்ன வருது, ஸோ அதை வந்து எழுதுங்க. ஸோ இந்த கிளாஸுக்கு வந்து அசைன்மெண்ட் வந்து அந்த வாசிக்கிறது இல்லை, எழுதுறது தான். ரைட்டிங் அசைன்மெண்ட் மட்டும்தான். என்ன அசைன்மெண்ட்னா இந்த 2 பாட்டுக்கும் 1 2 3 4 நீங்கள் எழுதுது, அதாவது எத்தனை சரணம் இருக்கோ அத்தனை 1 2 3 4 எழுதணும். சரியா? முடிகிற வரைக்கும். இப்போ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை சரணம் இருக்கு, 1 2 3 4. ஓகே, இந்த தேனினும் பயிலும் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டான்ஸாக இருக்குது. அதே போல் இந்த இன்னொரு பாட்லேயும் 4 5 இருக்கும். எல்லாத்தையுமே பிரித்து எழுதிருங்க, ஏன்னா ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஜஸ்ட் 1 மட்டும் கவுண்ட் பண்ணி எழுதுறது தானே. ஸோ அதனால் ஒர்க் ஷீட் நான் அனுப்புகிற ஷீட்டில் 4 ஸ்டான்ஸாக இருந்தால் 4 ஸ்டான்ஸாக, 5 ஸ்டான்ஸாக 5 ஸ்டான்ஸாக. சரியா? ஸோ எழுதுங்க. ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா இந்த கவுண்டிங்கில், டைம் சிக்னேச்சரில், இப்போ எல்லாம் கொடுத்த அசைன்மெண்ட்டில்? ஸோ நீங்கள் டவுட்டை தான் இப்போ கேட்கலாம். சொல்லி வசுவா. ஒன்று கவுண்ட் ஆரம்பிக்கிறப்ப தேனீங்களுக்கு இப்போ தேன்னு முழுசாக போட்டுருமா அந்த வார்த்தையே, இல்லை தேன் மட்டும் போட்டால் போதுமா பிரதர்? அந்த நமக்கு சிலபிள் தான். இப்போ ஃபஸ்ட்டு சிலபிள் தேனுங்கிறது ஒரு சிலபிள் தான் இல்லையா, இன்னும் மட்டும் நமக்கு தனியாக வராது. அப்போ ரெண்டாவது பார்ல இயேசுவின் வருது, அப்போ இயேசுவின் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஈ மட்டும் போட்டால் போதுமா, இல்லை இயேசுவின் ஃபுல்லாக எழுதணும் பிரதர்? இயேசு ஃபுல்லாக இல்லை, அந்த சிலபிள் பிரிச்சிருக்கோம் இல்லையா, ஈ போட்டு, இப்போ நம்ம ஈ போட்டு ரெட்டக்கம்பு போட்டு யா போட்டிருப்போம், ஏ அந்த ஏன்னா அது வரைக்கும். சூ எழுதக்கூடாது, சூ தனி சிலபிள். சூ வந்து 1ல் வரல. சொல்லு. அந்த சிலபிள் பிரிச்சதுல அந்த சிலபிளோட லெட்டர் மட்டும் எழுதுனா போதும். ஆமாம், சிலபிளை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ அதை டைமிங்கோடு அதை எழுதுகிறோம் அந்த சிலபிள். ஓகே. ஸோ நன்றியால் துதிப்பாடு பாட்டுக்கும் சிலபிள் பிரிச்சிருக்கோம். அந்த சிலபிளை வச்சு எவ்ரி ஒன்றுக்கு எந்த சிலபிள் வருது அப்படின்னு எழுதுகிறோம். ஓகே. ஏ சொன்னா ஈ போட்டு ஏ போட்டா போதும். ஆமாம், ஈ போட்டு ரெட்டகம் போட்டு யா போடும், ஏ அது மட்டும்தான், அந்த சிலபிள் மட்டும்தான். ஓகே. தேங்க்யூ. ஓகே. வேறு யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? மற்றவங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஜெரோமின் பால், ஜோஷுவா பால், தண்டரக்ஷனுக்குலாம் புரிஞ்சிச்சா? ஓகே, அப்போ அசைன்மெண்ட் பண்ணி அனுப்பிடுங்க. நான் உங்களுக்கு லிங்க் வந்து நாளைக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். சரியா? சொல்லுங்கள். இது பேஸ்ட் ஆன் ஸ்பீடா இது எப்படி இது? புரியல. இல்லை, பேஸ்ட் ஆன் ஸ்பீடும் மாறும்ல, இது மாறுமா மாறாது? எது மாறணும் கேட்குறீங்க? இல்லை, ஸ்பீடு பீட் ஸ்பீடு இல்லை, நம்ம கிளாப் பண்ணுற ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீட் ஆகுமா? இல்லை, ஸ்பீடு டெம்போ மாறும்போது டைமிங் மாறாது. இப்போ 1ல் தேன் ஆரம்பிக்கிறதுனா நீங்கள் ஸ்பீடாக பண்ணாலும் தான், ஸ்லோவாக டெம்போ மாறினாலும் அதே தான். இல்லை, எது கேட்குறேன்னா இந்த தேனி மதுரை மாமேன்னு வேகம் பாடுறோம்ல, அதில் அந்த கவுண்டிங் அது மிஸ். இப்போ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டார்டிங் லிரிக்ஸ் ஓகே, அது மதுரை மாமேன்னு வருதுல்ல, அதில் மிஸ் ஆகும்ல, மிஸ் ஆகுமா இல்லாட்டி அதுக்கு அதே பீட்டு தான் கொண்டு போகணும்? இதே பீட்டு தான். நம்ம டெம்போ ஏற்றினாலும் சரி, எவ்வளோ ஸ்லோவாக பண்ணாலும் சரி, இப்போ எழுதியிருக்கோம் இல்லையா, டைமிங் பிரித்து 1 1 எழுதிருக்கோம்ல, இதே தான், இது மாறவே மாறாது. நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன ஸ்பீடு எடுக்கணுமோ அதே ஸ்பீடு தான் முடிகிற வரைக்கும். ஆமாம், முடிகிற வரைக்கும். நம்ம பாட்டு வந்து ஸ்பீடாகவோ ஸ்லோவாகவோ பாடுறது அப்படி பாடினாலுமே இந்த கவுண்டிங் அதே தான், அந்த நம்பர் அது மாறவே மாற. இப்போ மதுரமா மே 1ல் வருதா, நம்ம எவ்வளோ ஸ்பீடாக பண்ணாலும் எவ்வளோ ஸ்லோவாக பண்ணாலும் அந்த மே 1ல் தான். சரியா? இப்போ அதாவது பாட்டு ஆரம்பிக்கிறப்பே சொல்கிறேன், நடுவில் நம்ம மாற்ற மாட்டோம், டெம்போ நடுவில் மாற்ற மாட்டோம். சரி, அப்போ 100 டெம்போ 100 வச்சு பாடுறோம். ஓகே, டெம்போ 100 வச்சுட்டு பாட்டு ஃபுல்லாக பாடுறோன்னா இந்த டைம் இருக்குது. இப்போ 120 வச்சு பாடுறோம் அப்படின்னாலும் இந்த கவுண்டிங் அதே தான். ஸ்பீடு வந்து அது வேறு, கவுண்டிங் தனி. அப்போ இந்த கவுண்டிங்கில் தான் இருக்கும். ஸோ அதுதான்.
இந்த 2x2 இருக்குல்ல, 2x4 இருக்குல்ல, 2x4 4x4 டேப் பண்ற போது 2x4க்கும் அதே 4 டைம் டேப் பண்ண வேண்டியதா இருக்கு. அது அது எப்படி? ஆக்சுவலாக அதாவது இப்போ 2/4 4/4மே பார்த்தீங்கன்னா ஈவன் டைமிங் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கிளாப்பில் எந்த வித்தியாசமும் இருக்காது. இப்போது 4/4னா 1 2 3 4 கவுண்ட் பண்ணுவோம். 2/4னா 1 2 1 2ன்னு கவுண்ட் பண்ணுவோம். அப்போது இந்த 2/4ல் 1 2 3 சொல்ல மாட்டோம், திரும்ப அடுத்துக்கு 1 வந்துடும். கிளாப் பண்ணும்பொழுது பெரிய வித்தியாசம் இருக்காது 2/4க்கும் 3/4க்கும். ட்ரம்ஸ் வாசிக்கிறோம் இல்லையா, ட்ரம்ஸு அந்த ரிதம் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்னில் நமக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். ஏன்னா 1 2 அப்புறமே நான் கிக் ட்ரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த கிக்குன்னு சொல்லுவோம், டிக்குன்னு விழும். அது என்ன ஆகும்னா 1 2 அடுத்த ஒன்றுக்கே கிக் வந்துடும். அப்போ அந்த ரிதமே கொஞ்சம் எப்படின்னா ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் 4/4க்கு 4 கவுண்ட் இருக்கா, அங்கே ஸ்னேரு அது இது ஏதாவது ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அடுத்த 1 வரும். அப்போ ரிதம் ட்ரம்ஸு அந்த மாதிரி பார்க்குறப்ப தான் நமக்கு வந்து அந்த வித்தியாசமே தெரியும். அந்த ஒரு இதுவே அந்த சேஞ்ச், இது 4/4 2/4க்கு வித்தியாசம் அப்படிங்கிறது ட்ரம்ஸில் நமக்கு பார்க்குறப்ப தான் தெரியும். வெறுமனை கிளாப் பண்ணும்பொழுது என்ன, ரெண்டுமே ஈவன் டைம் தான். ஈவன் சொன்னோம்னா ரெட்டைப்படம்னு சொல்லுவோம், 2 4 இதெல்லாம் ரெட்டைப்படங்கிறனால கை தட்டும்போது எந்த ஒரு வித்தியாசமே இருக்காது. நமக்கு வந்து அதே இது மாதிரி தான் இருக்கும். நம்ம ட்ரம்ஸ் லிசன் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் என்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், வெறுமனை கிளாப் பண்ணுறப்ப கவுண்ட் பண்ணுறது தான் 1 2 1 2 அப்படி கவுண்ட் பண்ணுவோம். இது 1 2 3 4 கவுண்ட் பண்ணுவோம். நமக்கு அது பிரிக்க எழுதுறப்ப நான் தெரியும். ஸோ அது பார்க்குறப்ப நான் சொல்கிறேன். வேறு யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ இப்போ டவுட்ஸ் இல்லை, நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, நம்ம செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்லா தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளுக்கு ஒரு முக்கியமான சில காலையை கற்றுக்கொண்டோம். நாங்கள் இதன் முழுமையாக புரிந்து கொண்டு உடைய நாமத்தின் மகிமைக்காக எல்லாவற்றையும் இந்த தாழ்ந்துகளை பயன்படுத்த கிருபை செய்ய எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நிலைமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.